பூமிக்கும் மேலே எல்லாம் மாயே. இந்த வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயே. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும். பாசங்களும் நேசங்களும் எல்லாமே மாறிவிடும். சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும். பாசங்களும் நேசங்களும் எல்லாமே மாறிவிடும். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டான். நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவான். நம்பிக்கையின் நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டான். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்ல நேரமில்ல இயேசுவுக்குள் வந்துவிடு. கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்ல நேரமில்ல இயேசுவுக்குள் வந்துவிடு. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை.
Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆறுதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்து வரவேற்கிறேன். நிச்சயமாகவே என் தகப்பனார் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவர் நிச்சயமாகவே அவர் தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு இந்துவாக இருக்கும் போது அவர் இந்துவாக பொதுவான கடவுளை வணங்குவார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிஞ்சிருக்கும் போது என் தாய் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது மூலமாக அவரும் சபைக்கு வருவார், ஆனால் தொடர்ந்து வரமாட்டார். அதுபோல் இன்னைக்கு ரட்சிப்பு என்பது நம்ம யார் என்னன்னா இயேசு கிறிஸ்து அறிவது தான் நம்மளுக்கு ரட்சிப்பே. இயேசு யார் என்பது, அவர் எப்படிப்பட்டவர், ஏன்னா ரட்சிப்பு என்பது அவர்கிட்ட மாத்திரம்தான் நமக்கு இருக்குது, எந்த மனிதனுக்கிட்டையும். ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் மரணம் இல்லாமல் தான் பிறக்கிறான். மரணம் இல்லாமல், எந்த ஒரு வியாதி இல்லாமல், எந்த ஒரு தொல்லை இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். தேவன் அப்படி தான் ஒரு மனிதனை படைத்தார். ஏன்னா ஆதாமை படைக்கும் போது தேவன் எப்படி பரிபூர்ணமாக இருந்தாரோ அதுபோல தான் ஆதாமை படைத்தார். ஏன்னா எல்லா சகல அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டு கொள்ளும்படியாக ஆதாமை படைத்தார். ஆனால் எப்போ அவன் வார்த்தைக்கு வழி விலகும் போது, பாவம் அங்கே உள்பிரவேசிக்கும் போது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, அப்போ தான் மிகப்பெரிய பாவமாக அங்கே வருது. அப்போ தான் மரணம் என்பதை வியாதி ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு வியாதி வரும்போது தான் அது தொடர்ச்சியாக போக 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 பெரிய அவிசுவாசம் கொண்டு அது பெரிய மரணத்தை கொண்டு வருது. ஆனால் இது மரணம் என்பது நித்திய பிரிவினை கிடையாது. ஏன்னா மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமாக தான் அதை வைத்தார். ஏன்னா மரணத்துக்கு முன்னாடிக்கு அப்புறம் ஒரு ஜீவன் இருக்கிறது. அது ஆதாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனாக ஜீவிக்கும்படியாக அவர் இருந்தார். ஆனால் அவர் எப்போ அந்த பாவத்தை பிரவேசிக்கும் போது, தேவனை அவிசுவாசிக்கும் போது அவருக்குள்ள அந்த பயம் என்ற ஒரு காரியம் வந்தது. அப்படியே ஒரு பாவம் என்று மொத்த உலகமே, மனித குலமே இப்படி தான் விழுந்து போனது. அதை ரட்சிக்கும்படியே தான் 1ஆம் மாதம் விழுந்தது போல 2ஆம் மாதம் இயேசு கிறிஸ்துவா அந்த பூமிக்கு வந்தார். நமக்காக, உங்களோட பாவத்துக்காக, என் தகப்பனாரோட பாவத்துக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரோட பாவத்துக்காக தன்னையே பலியாக கொடுக்கும்படியே தான் அவர் பிரதான பலியாக இருந்தார். ஏன்னா ஆடு மாடு ரத்தத்தின் கீழாக பலியை போக்க முடியல. எந்த ஒரு மனிதனோட ரத்தமும் ஆடு மாடு ரத்தத்தின் கீழாக போக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு ஒரு பலியை ஏன் வச்சார்னா, அந்த பலியை செலுத்தி அதை உத்தமமாக அவன் செல்லும் போது அவன் பாவத்தை மன்னிக்கப்படும் என்று அந்த பலியை வைத்தார். ஆனால் அதுவே தொடர்ச்சியாக எல்லா மனுஷனும் செய்திருக்கும் போது அதை ஒரு முழுமை அடையலை. ஆடு மாடு ரத்தம் பாவத்தை மூடிச்சு, அது நிவர்த்தி செய்ய முடியல அதோட. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சொந்த மனிதனாக இந்த பூமிக்கு ஒரு கன்னி வயத்தில் பிறந்து தான் எப்படியா வாழ வேண்டும், ஒரு மனிதன் தேவன் எப்படியா சென்றடைய வேண்டும், மரணமில்லாத ஒரு ஜீவனை எப்படி பெற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார். அவர் தன்னையே தனக்கு பலியாக கொடுத்தார். ஆடு மாடு ரத்தம் பலியை வேணாம், தானே பலியாகணும். அப்போ தான் ஒரு மனிதனை என் மூலமாக நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லிட்டு அவர் மரணமில்லாத தேவன் நமக்காக தான் சிலுவையில் உங்களுக்காக எனக்காகவும் இங்கே மரித்த இங்கே இருக்கிற என் தகப்பனாருக்காகவும் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னோட பாவங்களை, நம்மளோட அக்கிரமத்தை, நம்மளோட மீறுதலை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னந்தனியாக சிலுவைக்கு போனார். அந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு என்பதை அறிகிறாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு எப்படியா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவர் யெகோவா இருந்தார், புதிய ஏற்பாட்டில் அவர் இயேசு கிறிஸ்துவாக பிறந்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் அந்த பட்ட பேரில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான பரிகாரம் எப்போனா அங்கே ஆடு மாடு ரத்தத்தின் கீழாக கொடுக்கும் போது அது ஏன்னா மனுஷனுக்கு தான் ஆத்மா கிடையாது, மனுஷனுக்கு தான் ஆத்மா உண்டு, மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது.
அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே தம்முடைய ஆத்மாவை கொடுத்து ரட்சிப்பு நம்மளை சிலுவையில் சுமந்து அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டார். அதனால தான் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிதா குமாரன் நாமம் வந்து ஒரு பட்டப்பேர். அதனால தான் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்போஸ்தலர் அப்படி தான் கொடுத்தாங்க. ஒரு உபதேசத்துலேயும் அப்போஸ்தலர் 2:38 பைபிள் எடுத்து நீங்கள் படிக்கும்போது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுக்கும்போது தான் நம்ம ஒரு மனிதனோட பாவத்தையே மூடுது, ஒரு மனிதனோட பாவத்தையே நிறுத்தி செய்யுது. அப்போ தான் பரலோகத்தின் ராஜ்யமே நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா அவரோட நாமத்தின் கீழாக இங்கே அநேக அற்புதம் செய்யலாம், அநேக ஆசீர்வாதம் பெறலாம். ஆனால் அவர் நாமம் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு, இங்கேருந்து நித்திய ஜீவன். அப்படியாப்பட்ட வார்த்தையை தான் என் தகப்பனார் கேட்டார். சகோதரர் மூலமா எங்கள் மூலமா அந்த வார்த்தை கேட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையானது அந்த கல்லணைப்பு எப்படி மனம் திரும்ப வச்சதோ அதுபோல இவரையும் தேவனோட ராஜ்யத்தில் இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஒரு விசுவாசம். ஏன்னா இவர் இங்கே மரித்தா கூட அங்கே தேவனோட சமூகத்தில் இருப்பார் என்பதை நான் நிச்சயிக்கிறேன். அதுதான் இந்த வார்த்தையானது எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. என்ன அப்படியா என்னோட பாவங்களை மன்னித்தது. அதுபோல தான் இன்னைக்கு ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிக்க தான் அப்போஸ்தலர் 2:38 இருக்கு. ஏன்னா அந்த நாமத்தின் கீழாக வரும்போது தான் நம்மளுக்கு முழுமையான மீட்பு, முழுமையான ரட்சிப்பு, முழுமையான சமாதானம், முழுமையான, ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப நாள் அழிய போகுது. அழியாத தேவனை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம போயிடுவோம், எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா யாருமே வந்து தேவனை முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கறது தான் விரும்புகிறார். ஒரு மனிதன் முழுமையாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக ஞானஸ்தானம் பெறும்போது தான் எல்லோரோட பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா அதுதான் நம்ம வானத்திலும் பூமிக்கிலும் சகல அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்ட நாமம். அந்த நாமத்தின் கீழாக வராத ஒருவனும் பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கருமாதி பண்ணலாம், செத்த பேரு தான் கருமாதி பண்ணுறோம். அவர் உயிரோடு இருக்கும் போதே தன்னை பலியா அந்த சிலுவையில் நமக்கு கருமாதி அவர் பலியானார். அந்த நிவர்த்தியான பிரதான பலி மூலமாக தான் இன்னைக்கு பிரவேசிக்கிறோம். அதுபோல தான் இந்த வார்த்தையின் கீழாக என்ன கொண்டு வந்தார். நிச்சயமாக என் தகப்பனார் என்னை மறிச்சிட்டாரு. ஒரு நாள் நான் சந்திப்பேன் அவரை. நான் முழுமையாக விசுவாசித்து நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போகும்போது நான் சந்திப்பேன். அதுபோல் என் தாயும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் எங்களோட பெரிய பிரயாசமே, வேறு எதுவுமே இல்லை. அவர் மறிச்சா கூட அந்த வார்த்தையின் கீழாக அவர் கேட்டார். ஆனால் என்ன ஒன்று, அந்த ஞானஸ்தானம் எடுக்காமல் அவர் மறிச்சிட்டார். ஆனால் என் தாயார் அப்படியா இருக்காதபடி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பாங்க. கூடிய விரைவில் இங்கே ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதுதான் நித்திய ஜீவனான வார்த்தை, இதுதான் மரணம் இல்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக வரும்போது தான் உங்களுக்கு முழு வெளிப்பாடும் வேதத்தின் ரகசியம் தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாவித ரகசியம் தெரியும். இல்லைன்னா நம்மளோட சொந்த காரியமோ சொந்த கற்பனையை எடுத்து தான் பைபிள் வந்து பேசிப்போம். நம்ம சொந்த ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் எடுத்து பயன்படுத்துவோம் பைபிளில். ஆனால் முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக அந்த அப்போஸ்தலர் 2:38. ஏன்னா அஸ்திபாரம் போடாத வீடு என்ன ஆகும்? மணல் மேலே போடாத வீடு பார்த்தீங்கன்னா ஓட்ட வீடாக ஆகிடும். ஆனால் கண்மலை மேலே போடும் போது தான், ஏன்னா கண்மலை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம். அந்த நாமத்தின் கீழாக ஞானஸ்தானம் பெறணும். அதுதான் மெயினான காரியம். அப்படி தான் வேதம் சொல்லுது. எந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பிதா குமாரன் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி ஒரு வசனம் கூட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே அவரோட நாமத்தின் கீழாக பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் பார்க்குறோம், எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு தராரு. ஆனால் நாமத்தின் கீழாக அவர் பிள்ளையாக வரும்போது தான் நம்ம முழுமையான ரட்சிப்பு, அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆதாமுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை இழந்து போன அந்த சந்தோஷத்தை, அந்த மீட்பை இழந்து போனதுனால்தான் மனுஷகுமாரனா அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆதாமா இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாக கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, அந்த நாமத்தின் கீழாக நீங்கள் வாருங்க. என்ன ரட்சித்த தேவன் இப்படியா அந்த அவர் செத்து இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கணும்னு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 15 வசனம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம்
51வது வசனம். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாகுவோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தகப்பனார் எழுந்து வாடுகிற இந்த குடும்பத்தை கூட தேவன் ஆறுதல் படுத்துவாராக. உண்மையாகவே மரணம் என்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் எதை விரும்ப மாட்டான்னா மரணத்தை விரும்பவே மாட்டான். அல்லேலூயா. மரணத்தை பார்த்தீங்கன்னா எதுவுமே சரி, ஒரு மிருக ஜீவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக இருந்தாலும் மரணம் என்ற ஒரு காரியத்தை அவன் விரும்புவதே இல்லை. ஏன்னா சகோதரன் சொன்னது போல தேவன் மனிதன் மரிக்கும்படியாக உண்டாக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாக பைபிள் சொல்லுது, இயேசு ஆண்டவர் ஒரு மனிதன் மரிக்கும்படியாக அவனை படைக்கவே இல்லை. அவனுக்கு வறுமை இருக்கும்படியாக, வியாதி இருக்கும்படியாக, தொல்லைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் இருக்கும்படியாக கடவுள் இயேசு கிறிஸ்து படைக்கவே இல்லை. அவர் எப்படி ஒரு மனிதனை படைச்சார்னா கடவுளை போலவே படைச்சார். எப்படின்னா வசனம் சொல்லுது, அவர் நம்மை எந்த ஒரு மிருகத்தை போலவும் எந்த ஒரு படைக்கப்பட்ட பொருளை போல ஒரு மனிதன் தேவன் படைக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு ஆண்டவர் எப்படி இருப்பார்னா நம்ம எப்படி சாயலா இருப்போமோ அதே போலதான் அவரும் இருப்பார். ஒரு தகப்பனுடைய சாயல ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி நம்மை படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னா நம்மை போலதான். அவர் யாரை போல உண்டாக்கினார்னா அவரை போலவே தான் நம்மளை உண்டாக்கினார். அவருக்குள்ள என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ, அவருக்குள்ள எல்லாம் பரிபூர்ணமா இருந்ததோ அதே போலதான் அவருடைய பிள்ளையாகிய ஆதாமிய துவக்கத்தில் அவரை படைத்தார். எல்லா மனிதரும் பார்த்தீங்கன்னா சகோதரன் சொன்ன போல எப்போது ஆதாம் பாவத்துல விழுந்தானோ, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தானோ, அப்பதான் முதலாவது மரணம் அங்க ஏற்பட்டது. அல்லேலூயா. வசனம் சொல்ல, தேவன் எவ்வளவு முடிவில்லாத ஒரு ஆண்டவரா இருக்கிறாரோ அவர் படைத்த மனிதனுக்கு முடிவே இல்லாம தான் இருந்தது. ஆனா அந்த மனிதன், உலகம் சொல்லும் ஆதாம் பழத்தை சாப்பிட்டாரு அதனாலதான் பாவம் அங்க மரணம் வந்தது. இல்ல சகோதரனே, ரத்த சம்பந்தமான ஒரு பாவம் அங்க நடந்தனாலதான் பூமியில முதலா தேவன் பாவத்துக்கான பரிகாரத்தை எல்லாரும் கேட்பாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் கேட்பாங்க, இந்த தப்புக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன பரிகாரம் கேட்பாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம். ஆனா உண்மையான ஒரு மனிதனுக்கு பரிகாரம்னா எங்க வரணும்னா இந்த வேதாம பைபிள் சொல்லுது உண்மையான பரிகாரம். வியாதி ஏன் வந்ததுன்னா பாவத்தினால வியாதி வந்தது. சாபம் ஏன் வந்ததுன்னா பாவத்தினால வந்தது. மரணம் ஏன் வந்ததுன்னா பாவத்தினால வந்தது. இந்த பாவத்தை போக்குறதுக்கு மனுஷன் எங்கெங்கயோ தேடி உலகத்துல எங்கெங்கயோ போறான். ஆனா ஒரு உண்மையான கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த பூமிக்கு அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் கடவுளாக ஆசைப்பட்டாங்களா, ஆனா ஒரே கடவுள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அவர் மனிதனாக பூமிக்கு வர ஆசைப்பட்டார். அல்லேலூயா. எதுக்காகனா மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி ஆகிறது. நம் பாவங்கள் எப்படி நம்ம தானம் தர்மம் பண்றதுனாலயோ, நம்ம விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதுனாலயோ, நீ அன்னதானம் போறதுனாலயோ உன் பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதே கிடையாது. நீ எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும், நீ எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும், நீ எவ்வளவுதான் உதவி பண்ணாலும் உன் பாவம் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது. ஆடு மாடு ஒரு ரத்தத்தை பாவத்தை மன்னிக்கவே முடியாது. அல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிக்கணும்னா அதுக்கு உண்மையான ஒரு பரிகாரம் தேவை. நீ இந்த பரிகாரம் கேட்க சொல்றாங்கன்னா இதை பண்ணுப்பா போயிடும், அதை பண்ணுப்பா போயிடும், நிச்சயமா போவாது. ஏன்னா நாம பிறந்ததே பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். அப்ப இந்த பாவத்தை போக்கணும்னா அதுக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு பரிகாரம் ஒண்ணு என்ன, அதுதான் ரத்தமா இருக்குது. மனிதன் ஆடு மாடுல ஏன் பலியிடறான்னா தான் செய்த பாவத்துக்கு அதை பலியாயிடுறான். அந்த பலி ஒரு பரிபூர்ணமா இருக்காது. அந்த பலி ஒரு மனிதன பாவத்தை மன்னிக்காது. இந்த பாவத்தை, மனிதனுடைய முழு பாவத்தை மன்னிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு சுவாமி என்ன பண்ணார்னா
பலியாக அவரே இந்த பூமிக்கு வந்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குமா. யாரோட ரத்தம்? ஏன்னா அவர் ஒருவர் தான் பரிசுத்தமுள்ள தெய்வம். பாவம் இல்லாத ஒரு தெய்வம் என்ன பண்ணார்னா, நமக்காக இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்தை சுமந்திக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் ரத்தம் மட்டும்தான் என்ன பண்ணும், நம் பாவத்தை நீக்க முடியும். உன் பாவம் ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா உன் வியாதி ஒன்று விட்டு போயிடும். உன் பாவம் ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா உன் பிடிச்சிக்க சாபம் ஒன்று விட்டு போயிடும். உன் பாவம் விட்டு போயிடுச்சுன்னா உனக்கு இருக்க எல்லா தடைகளும் போயிடும். ஏன் உன்னம் போகலாம்? உனக்குள்ள உன்னம் பாவம் இருக்குது. அந்த பாவம் என்கிற காரியத்தை நீ எடுத்து போடுவதற்கு இந்த வேதாகமம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல எந்த ஒரு மனிதனும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு சாமி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணத்தை கண்டு முழு உலகம் பயந்தாலும் கிறிஸ்துவ மரணத்தை கண்டு பயப்படவே மாட்டான். ஏன்னா அவன் மரிச்சா அவன் எங்க போறான்ற நிச்சயம் அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இந்த நாள்ல மரிச்சா நீங்க மேல போயிடுவீங்க, அந்த நாள்ல மரிச்சா நீங்க அங்க போயிடு, இப்படின்றதான் கிடையவே கிடையாது. உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா உனக்காக ஒருத்தர் பலியா இருக்கணும். அந்த ரத்தம் பாவங்களை மன்னிச்சாதான் நீ மன்னிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. மரணத்தின் பயத்தை எடுத்து போடும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவத்தின் உபதேசம் என்னன்னா, மரித்த மனிதன் அப்படியே மரித்தவ இருக்கிறதே கிடையாது. மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியில நாம் வாழ்றோமே, இது வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியில தான் தொல்லை, கஷ்டம், வேதனை, பலவீனம், விபச்சாரம், வேசித்தனம், குடி, பாவம். இந்த உலகம் பூமி பாவத்தால நிறைஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இன்னைக்கு பேய் பிசாசை பார்த்து மனிதன் பயப்படுவான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேய் பிசாசுகளை வச்சிருக்கிறான். குடின்றது ஒரு பிசாசு, ஒரு பேய். விபச்சாரன்றது ஒரு பேய். கோபம்ன்றது ஒரு பேய். நம்ம செய்யற எல்லா பாவங்களும் ஒரு பேய் பிசாசா இருக்குது. அது மனிதனமா ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இந்த உலகத்துல 2 விதமான ஆவி இருக்குது. ஒன்னு பிசாசின் ஆவி இருக்குது, ஒன்னு தேவனுடைய ஆவி இருக்குது. உன்னை விட்டு குடி நீங்கி போனா நீ எத்தனை கயிறு கட்டாலும் போவே போவாது. நீ எங்க டாக்டர்கிட்ட போனாலும் போவாது. அந்த குடியின் ஆவி உன்னை விட்டு போகிறனா உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி வரணும் முதல்ல. அல்லேலூயா. நாங்களும் பாவத்துல வாழ்ந்திருக்கும் போது எங்களுக்குள்ள கிறிஸ்து வராதற்கு நாங்களும் உலகத்துல எல்லா பாவத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனா பாவம் எங்க கொண்டு போவோம்னா உன்னை நேரம் மரணத்துக்கு தான் கொண்டு போகும். குடிக்கும் போது நல்ல இன்பமா இருக்கும். போதை பழக்கங்கள் பண்ணும் போது நல்ல இன்பமா இருக்கும். ஆனா அது உன்னை எங்க கொண்டு போகனா நேரம் உன பாதாளத்துக்கு நரகத்தான் கொண்டு போகும். அல்லேலூயா. எல்லா பாவம் அக்கிரமம் எங்க கொண்டு போகனா தொடக்கத்துல நல்லாதான் இருக்கு எல்லாமே. ஆனா உன்னை கொண்டு போகிற இடமும் அது பாதாளமா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்போ சந்திக்கிறானோ, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கிறானோ அப்போது முழுவதுமாக அவன் மாறி விடுகிறான். 2000 பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனை, லேகியன் மனிதனை எப்போது அவன் இயேசு சந்தித்தானோ அப்போது அவனுக்குள்ள இருந்த எல்லா பிசாசுகளும் ஓடிவிட்டது. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்குள்ள இருந்த எல்லா பாவ காரியங்களும் எல்லாம் எப்போது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தோமோ, அவரை விசுவாசித்தோமோ அப்போது எல்லாம் நீங்கி போச்சு. அம்மா, இயேசு கிறிஸ்து ஒரு பரிகாரத்தை வச்சிருக்கிறார். அந்த பரிகாரத்தை கேளுங்க. காசு பணம் கிடையாது. இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, 8 லட்சம் செலவு பண்ணு, அதை பண்றதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணு. இதை கேட்டு மக்கள் ஓடுது. கடவுளை தேடி எங்கெங்கயோ மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா நீ நிக்கிற இடத்துல நீ கூப்பிட்டா வருவேன்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன்னாரு. அல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப முதலாவது நாம் பாவம் மன்னிக்கப்பட்டா நாம் மரணத்தை குறித்து பயமே கிடையாது. எங்களுக்கு மரணத்தை குறித்து பயமே இல்லை. நாங்க மரிச்சா நாங்கள் தேவனோடு இருக்கின்ற முழு நிச்சயங்கள் இருக்குது. ஏன்னா எங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் ரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டதுனால நாங்க என்ன பண்றது, மரணத்தை குறித்து பயம் எங்களுக்கு இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை குறித்து அவர் பயப்படலையோ எங்களுக்கும் மரணத்தை குறித்து பயமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நாங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இது வாழறதுக்காக உண்டாக்கப்பட்ட பூமியே இல்லை. கஷ்டம், வேதனை, பலவீனம் இல்லாத ஒரு தேசம் இருக்குது, ஒரு பரலோகம் இருக்குது. தேவன் அங்க வாசம் செய்கிறார். நான் மரிச்சா நான் தேவனோன்ற எனக்கு விசுவாசம் எங்களுக்கு இருக்குது.
இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மறிச்சா நான் சொர்க்கத்துக்கு போன எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடியாது. ஏன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்படல, கிறிஸ்துவர்களுக்கே இல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நாம் பாவங்களை மன்னிக்கப்பட வசனம் சொல்லியும் யாரும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அந்த ஒரு தேவன் பரிகாரத்தை கொடுத்தார். தெளிவா சொல்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போதான் பரிசுத்த அவர்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் அதை மறுதலிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிருக்கிறார். ஆதாம் இவள் தவறு பாவத்தில் விழுந்த போது தேவன் ஒரு வழியை கொடுத்தது போல இன்னைக்கு ஒரு வழி இருக்கு. சகோதரி சகோதரி, நீங்கள் இயேசுவிடத்துல அவரை நம்புங்க. அவரை விசுவாசிக்கும் போது, அல்லேலூயா, அவரை விசுவாசிக்கும் போது தேவன் அவர்களுக்கு தேவனா இருக்கிறார். அவர் நம்பர்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். உன் இருதயத்துல மாத்திர நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்தை மாத்திர கொடு. அவர் உன் சொத்தை கேட்க மாட்டாரு, உன் இடத்தை கேட்க மாட்டாரு, உன் பணம் எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது. அது எல்லாம் ஒரு குப்பை. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது வேதம் சொல்கிறது. எல்லாமே தேவனுடையது. உன் இருதயத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நீ கொடுத்தால் தேவன் உன்னை இம்மையிலே மாத்திரம் அல்ல மறுமையில் உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை தேடி இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வாங்க. அல்லேலூயா. இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் சுகத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாமே தேவன் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த பயம் அந்த பூமியில கிடையாது சகோதரி. நிச்சயமாய் ஐயாவை நாங்க ஒரு நாள் பரலோகத்துல பாப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிற உண்மையா அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு அங்க இடம் இருக்குது. நாங்க அழமாட்டோம், உலகத்தார போற நாங்க அழமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நிச்சயம் இல்லாத அழுவாங்க. அல்லேலூயா. பாவமே மன்னிக்கப்படாதனுடைய ஒரு பிரசங்கம் இன்னொரு மனிதனோட பாவத்தை மன்னிக்காது. அல்லேலூயா. ஒரு மனிதனோட பாவமே மன்னிக்கப்படல, அவருடைய பிரசங்கம் இன்னொரு மனிதனோட மன்னிக்கும். அவர் ரத்தத்தால கழுவப்படல, அவங்களுடைய காரியம் எப்படி இன்னொரு மனிதன் மன்னிக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு மனிதன் இன்னொருத்தர் பாவத்தை மன்னிக்கவே முடியாது, ஏன்னா அவனும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன், பாவமே இல்லாத தேவன் இயேசு. அவரை நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும் போது நம்மளுக்கு அழியாத நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் எப்போதுமே தேவன் அவருக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிருக்காங்க சகோதரி. வாழ்க்கை அவருக்காக நீங்கள் அவர் இருதயத்தை மாத்திரம் அவர் கொடுங்க, அதுதான் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் நாம் கடைசியாய் கூட ஜெபிக்கும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் தேவனாகி கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த உலகத்தாரை போல நாங்கள் துக்கித்து அழுவதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது ஆண்டவரே. இதோ நான் மரித்தேன், சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நாங்கள் விசுவாசிக்கும் போதும் நிச்சயமாய் ஆண்டவரே மரணம் எங்களை தடை செய்யாத ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மரித்தால் நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் என்பது முழு நிச்சயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் எங்கள் ராமதாஸ் ஐயாவின் ஆண்டவரே இழந்து வாடுகிற தாயாரின் பிள்ளைகளின் மீது ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். ஒரு மனிதனுடைய வார்த்தை எப்போதும் ஒரு மனிதனை பலப்படுத்த முடியாது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீரே தாயாருக்கு தகப்பனாயும் ஆண்டவரே தலைவராக இருந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியை நடக்கும்படியும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமென்.